அடியே, நீ ரொம்ப நாளாக கொடைக்கானல் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்தல, பேக் பண்ணி வை, இன்னைக்கு போகலாம். நிஜமா வாங்க சொல்கிறீங்க? ஐயோ, நான் ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. நான் இப்போயே போய் பேக்கை பேக் பண்ணுறேன். பேக்கெல்லாம் பேக் பண்ணி வை, இன்னைக்கு நைட் நம்ம கிளம்புறோம். அம்மா அம்மா. இவ்வளோ நேரம் கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து உட்காந்தேன். அதுக்குள்ளே எதுக்குடி அம்மா அம்மான்னு கத்திட்டு வர? அம்மா, அண்ணனும் அண்ணியும் இன்னைக்கு நைட்டு கொடைக்கானல் போகிறாங்களாம்மா. என்னது, கொடைக்கானலுக்கு போகிறாங்களா? அவங்க 2 பேர் மட்டுமா? ஆமாம்மா, அப்படிதான் ரூமில் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? அது எப்படி நம்மளை விட்டுட்டு அவங்க 2 பேர் மட்டும் போவாங்க? அப்படிலாம் போக விடக்கூடாது. நீ போய் வீட்டில் இருக்க எல்லா பேண்டேஜும் எடுத்துட்டு என் ரூமுக்கு வா, நான் சொல்கிறேன். இப்போ என்னம்மா பண்ண போற? நீ எல்லா பேண்டேஜும் எடுத்துட்டு என் ரூமுக்கு வா, அதுக்கப்புறம் நடக்கிறது நீயே பார்ப்ப. கண்டிப்பாக இன்னைக்கு நைட் அவங்களால போக முடியாது. சரிம்மா. அம்மா, இப்போ எதுக்குமா லூசு மாதிரி பேண்டேஜ் அங்கங்கே ஒட்டி வச்சிருக்க? யாரை பார்த்துடி லூசுன்ற? நீ தாண்டி லூசு. அவங்க போகக்கூடாது, அவ்வளோதானே. இப்போ எனக்கு அடிபட்டுருச்சு, நான் எங்கேயாவது கீழே விழுந்துட்டேன்னா அவங்க ஏன் கூட இருப்பாங்களா இல்லை கொடைக்கானலுக்கு போவாங்களா? நீ உங்கள் அண்ணா ரூமுக்கு போய் அம்மா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க, மண்டையிலையும் ரொம்ப அடிபட்டுருச்சு, கையிலையும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொல்லி ஆளு. ஓ, நீ அப்படி பிளான் பண்ணியிருக்கியா? சரிம்மா, நான் இப்பயே போய் அண்ணாட்ட சொல்கிறேன். அண்ணா. ஏய், என்னமாச்சு? ஏன் அழுதுட்டே வர? அண்ணா, அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து அவங்களுக்கு தலையில ரொம்ப அடிபட்டுருச்சு அண்ணா. கையிலையும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க அண்ணா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அச்சோ, அத்தைக்கு என்னமாச்சு? இப்போதானே நான் பார்த்தேன், அவங்கள நல்லா தானே இருந்தாங்க. ஆமா அண்ணி, இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க அண்ணி. அங்கே போய் வலிக்கு விழுந்துட்டாங்க அண்ணி. ஏய் சரி, வாமா போய் என்னன்னு பார்ப்போம். அம்மா, உனக்கு என்னமாச்சு? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப நல்லா தானே இருந்துச்சு. ஒருவேளை நம்ம கொடைக்கானலுக்கு கிளம்புறன்ற விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஆக்டிங்கை போடுதோ? இருக்கட்டும், வச்சுக்கிறேன். பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போனேன்ப்பா. போன இடத்துல சோப்பு மேலே காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேன்ப்பா. தலையிலையும் அடிபட்டுருச்சு, கையில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா? ஐயோ, இன்னைக்கு வெளியே போகிற வேலை வேறு இருந்துச்சு. இன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. வெளியே போகிற வேலையா? அப்படி எங்கே அண்ணி போகிறீங்க? எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அண்ணி. அது ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப நாளாக கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போகலான்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, அதான் நம்ம 4 பேரும் இன்னைக்கு நைட்டு கிளம்பலான்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போன்னு பார்த்தா அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னது, 4 பேர் சேர்ந்து தான் போகிறோமா? அப்படிதாம்மா முதல்ல பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பாரு, அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆனால் போகிறோன்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணிட்டு அதையும் கேன்சல் பண்ணால் காசு தானே வேஸ்ட் ஆகும். அதனால ஏங்க, இப்போ போய் அத்தையை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுங்க. பாப்பா கூடயே இருந்து பார்த்துப்பா. என்னது, நானா? ஆமாம்மா, உங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு. நீ எப்படி இப்போல்லாம் கொடைக்கானலுக்கு வர முடியும் சொல்லு? நீயும் அத்தையும் ஹாஸ்பிட்டலில் இருங்க, நானும் அவர் கொடைக்கானலுக்கு போயிட்டு வரோம். ஆமாம், டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணோம்னா சார்ஜ் வேறு பிடிப்பாங்க. ஒன்று பண்ணுறேன், அம்மாவை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன். நீ அம்மாவை பார்த்துக்கோ, நானும் அண்ணியும் ஒரு 4 நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்து அம்மா பார்க்குறோம். ஏம்மா, இன்னும் நீ ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? நீ போய் பேக்கை பேக் பண்ணு, நான் அம்மாவும் பாப்பாவும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வரேன். சரிங்க, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். சரியான தாய்க்கிழவி, அம்மாவை மகளும் சேர்ந்துக்கிட்டு எங்களை வெளியே போகக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் பிளான் பண்ணீங்க. நாங்கள் கண்டிப்பாப் கொடைக்கானலுக்கு போகத்தான் போகிறோம். நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. என்ன பண்ணோம் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்கம்மா, எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க. நான் போய் காரை எடுத்துகிட்டு வரேன். உங்களையும் பாப்பாவையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நாங்கள் வரேன். ஐயோ, என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? எல்லாம் உன்னை சொல்லணும்டி பைத்தியக்காரி. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு முழுசாக கேட்டுட்டு வர மாட்டேன். இப்போ பாரு, அவங்க 2 பேர் மட்டும் கொடைக்கானலுக்கு போக போகிறாங்க, நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா?